எடு 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 இடுறி. போன இடுறி. என்ன வேணும் உனக்கு? என்ன சிந்தாமணி, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பல்ல? என்ன வெறுப்பேத்துறையா? ஐயோ, நான் ஏன் வெறுப்பேத்துறேன்? இன்னைக்கு நல்ல விசேஷ நாளு. நானு இப்ப என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்த்தா இங்க ஒரு கல்யாணம் நடக்குது. யார் கல்யாணம் தெரியுமா? உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. ஆம்பளைங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி ரேகா பயமுறுத்தாதீங்க. எனக்குலாம் எந்த பயமும் இல்ல. பாத்தீங்களா மீனா, மேரேஜுக்கு அப்புறம் சத்யா தான் பயப்படணும் போல. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? ஏய், என்னடி நடக்குது? உன் பொண்ணோட கல்யாணம் தான். பாவம் சிந்தாமணி, உன்னால பார்க்க முடியலன்னு வருத்தமா இருப்பல்ல. அதான் உனக்கு வீடியோ போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கேன். என்ன விஜயா, பழி வாங்குறியா என்ன? அட, நான் ஏமா உன்னை பழி வாங்குறேன்? எங்க குடும்பமே சேர்ந்து உன் குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்றோம். இன்னும் 2 மணி நேரத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. பாக்கணும்னு ஆசை இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. ஐயோ, நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், சரியா? வந்துரு. சிந்தாமணி, என்னாச்சு? அந்த முத்து சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு அந்த சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறாங்க. இத உனக்கு யார் அனுப்பிச்சா? அந்த விஜயாதான் என்ன வெறுப்பேத்துறதுக்காக அனுப்பியிருக்கா. கல்யாணம் எங்க நடக்குது? அந்த முத்துவோட பாட்டி ஒண்ணு இருக்குல்ல, அதோட வீட்டுலதான் நடக்கு. இது எனக்கு தோணவே இல்ல. இது எல்லாம் கைய மீறி போயிடுச்சு. இன்னும் எதுவும் போகல. கல்யாணம் நடக்க இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. நாம உடனே அங்க போனா கல்யாணத்தை நிறுத்திடலாம். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, ரேகா இல்லாம நம்ம திரும்பியே வரக்கூடாது. சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். வண்டி டிரைவர், வண்டி எடுப்பா. கொஞ்சம் வேகமா போ, சீக்கிரம். அது பார்த்தா சிரிப்பு வரும். சொல்லுங்க ஆண்டி. உட்காரு, நீ உட்காரு. சாப்பிடறதுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் ஆண்டி. கல்யாணத்துக்கு நேரம் இருக்கு. நீ இன்னும் எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கல. ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரவா? பாத்தியாக்கா, மருமக மேல அம்மாக்கு எவ்வளவு பாசம் பொங்குதுன்னு. ஏய், சும்மா இருங்கடி. மருமக வந்ததுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதமா. ஏய், நம்ம வீட்டுக்கு வர பொண்ணுடி, நாம தானே நல்லா பாத்துக்கணும். ஏதாவது சொல்ல கூப்பிடுறாங்களோ, நீ வேணா பேசி பாருமா. என்னம்மா பண்ண போற? அம்மா கால் பண்றாங்க, அதான். நீ இப்பெல்லாம் பேச வேண்டாம். ஆஹா, இல்ல சம்பந்தியம்மா. என்ன இருந்தாலும் ரேகாவை பெத்தவங்க அவங்க. கல்யாணத்தை பார்க்கதான் முடியாது. போன்லயாவது அவ ஆசீர்வாதம் வாங்கட்டுமே. அட, நீங்க வேற. அவங்க என்ன ஆசீர்வாதமா பண்ண போறாங்க? எதையாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாப்பாங்க. அது நடக்கணுமா உங்களுக்கு? உங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டாம்னா அவளை போன் எடுத்து பேச சொல்லுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல சம்பந்தியம்மா. அப்ப பேசாம இருங்க. முதல்ல பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்தாம்மா. ஏங்க, ரேகாவோட அம்மா எல்லாத்தையுமே கேட்டேன் மீனா. அம்மா சொன்னதையும் கேட்டேன். பரவாயில்ல, அம்மா அந்த கல்யாணத்துல இவ்வளவு குறியா இருக்காங்க. எப்படியாவது ரேகா கழுத்துல சத்யா தாலி கட்டணுங்கிறதுல என்னை விட உன்னோட என் அம்மா தான் வேகமா இருக்காங்க. அத்தை சொன்னது சரிதானுங்க. இப்ப ரேகா அவங்க அம்மா கிட்ட பேசுறது சரியா இருக்காதுல்ல? கரெக்ட் தான். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்து. என் போன் அவ எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவளாவே எடுக்கலையா இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்து எடுக்கலையான்னு தெரியல. என்னங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க இது.